செய்திகளை பார்த்து வருகிறோம். தனது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாசிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். பரிதா, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பாமகவினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசி வருகின்றார். அவர் மேடையில் பேசும்போது திடீரென உருக்கமாக தன்னுடைய தந்தையை பற்றி பேசினார். குறிப்பாக இன்று தந்தையர் தினம். இன்றைய நாளில் நான் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அனைத்து தந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் ஐயாவிடம் பகிரங்கமாக மன்னிப்பு, என் மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன்னுடைய தந்தையை குறிப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். குறிப்பாக தந்தை மகன் இடையே கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு மேலாக மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பகிரங்கமாக அன்புமணி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். தொடர்ந்து என் மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. மருத்துவர் ஐயாவிற்கு சுகர், பிபி எல்லாம் உள்ளது. அவர் டென்ஷன் ஆகக்கூடாது என்றெல்லாம் பேசினார். ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நீங்கள் உத்தரவிட்டால் அதை அப்படியே செய்து முடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். 35 ஆண்டுகளாக இந்த கட்சியை நீங்கள் வழிநடத்தினீர்கள். உங்கள் வழியிலே உங்கள் கனவை நாங்கள் நினைவாக்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டாக்டர் ராமதாஸ் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியமாகவும் அவர் 100 ஆண்டுகள் வரை வாழ வேண்டும் என்றும் அவர் மேடையிலே 3 முறை திரும்ப சொன்னார். குறிப்பாக தந்தை மகன் இடையே கருத்து மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் உங்களுக்கு என் மீது ஏதாவது வருத்தம் இருந்தால், கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அன்புமணி பேசி இருக்கின்றார். தற்போது நிர்வாகிகள் அனைவரும் கைத்தட்டி அவருடைய அந்த பேச்சை வரவேற்றார்கள். அவர் ஒரு எமோஷனலாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவெல்லாம் குறிப்பிட்டு மேடையில பேசி வந்தார். இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கம் என்ன, தான் விரைவில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த நடைபயணத்தின் நோக்கம் என்ன என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால், இறுதியில் தன்னுடைய பேச்சு நிறைவடைவதற்கு சற்று முன்னதாக திடீரென்று தந்தையர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு உருக்கமாக தன்னுடைய தந்தையிடம் மேடையில் இருந்தபடியே பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கிறார். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு
சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு 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 சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி, இது உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர்.